ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலை பொழுதிலே நாம் யாவரும் ஸ்தோத்திரம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே பயபக்தியோடு கூட இந்த நாளை நமக்கு கூட்டி கொடுத்து கிருபையாய் ஈவாய் நமக்கு தந்த தேவனை பார்த்து ஸ்தோத்திரம். கூடியிருக்கிற நாம் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாள் வரைக்கும் நம்மை காக்கிற உத்தமமான தேவன், அவர் நீதி நிறைந்தவர். ஸ்தோத்திரம். எனவே இந்த அதிகாலையில் புதிதாய் கிடைக்கிற அந்த கிருபையை எண்ணி நல்ல நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்சம் பேராக இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே நல்லவர். எங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீதிப்படுத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய தழும்புகளால் எங்களை ஆண்டவரை குணப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதில் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை சந்தோஷத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய நீதியுள்ள கரம் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. அவருடைய உத்தமமான கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. நல்ல மேய்ச்சலிலே அவர் நடத்துகிற தேவனாய் இருந்தாரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே நல்லவர் அப்பா, நீர் ஒருவரே வல்லவர், நல்லவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே நீர் சொன்னவைகளை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல பகலிலே ஸ்தோத்திரம். ஆமென் ஜீசஸ். நல்ல ஸ்தோத்திரம். அதிகாலை பொழுதுல எப்படி இந்த பணியை உணர முடிகிறதோ அதை காட்டிலும் அதிகமாய் நாம் உணரக்கூடிய ஒரு பிரசன்னம் தான் கர்த்தருடைய பிரசன்னம். எனவே அவைகளை உணர்ந்து இந்த மாதத்திற்கு, இந்த வாரத்திற்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளினால் நிரப்பும் ஐயா, உம்முடைய ஆலோசனைகளினால் எங்களை நிரப்புவீராக. எல்லா நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நல்லவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஐயா, வல்லவரே நாங்கள் உம்மை அழைக்கிறோம் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற எங்களுக்கு தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியிலே ஸ்தோத்திரம் உலாவுகிற தேவனா இருக்கிறதற்காக நன்றி ஐயா. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. நீர் பெரியவர், நீர் பெரியவர். நல்ல மனதார துதிக்கலாம். நம் பக்கத்தில் இருக்கிறவர்களை உணர வேண்டாம். ஸ்தோத்திரம். நம்முடைய சூழ்நிலைகளை உணர வேண்டாம். இந்த நாள் காலை ஆராதனையில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற தெய்வத்தை பார்த்து நன்றி ராஜா என்று சொல்லி நல்ல மகத்துவத்தை எண்ணி, அவருடைய கிருபைகளை எண்ணி, ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா, நீர் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. நீர் யோசனையில் பெரியவர் ஆண்டவரே, ஆலோசனையில் வல்லமை உள்ளவரா இருக்கிறீரே ஆண்டவரே. எங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் நிழலிலே வைத்து எங்களை பாதுகாத்தீரே. இந்த வியாதியின் கொடுமையின் மத்தியிலே எங்களை பாதுகாத்த நல்ல தெய்வமே. ஜீசஸ். ஒவ்வொருவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல மகிமைப்படுத்தி. ஆமென். Praise God, praise God, praise God, praise God, praise God. இதை சொல்லும் போதே, ஸ்தோத்திரம் பண்ணும் போதே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் தன்னுடைய நேரம் வருகிற வரைக்கும் அங்கு நடக்கிற ஆராதனைகளிலே கலந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்து, தன்னுடைய வேலை வரும்போது ஸ்தோத்திரம் அவர் மைக்ரோஃபோனை வாங்கி அல்லேலூயா ஆமென் என்று சொன்ன ஒரு வார்த்தையிலே அங்கு இருந்த அவருக்கு விரோதமாய் வந்திருந்த ஸ்தோத்திரம் பில்லி சூனியம் பண்ண வேண்டும் என்று வந்திருந்தவர்களுடைய எல்லா வல்லமைகளையும் முறியடித்து போட்டார். அத்தனை பேர், 5 பேரும் அப்படியே விழுந்தார்கள். அந்த ஒரு அல்லேலூயா, அந்த ஒரு ஸ்தோத்திரம் உண்மையாக பாத்திரம் நிரம்பி வழிந்து சொல்லும் போது அங்க இருக்கிற அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் தவிடுபடியாக்குகிற கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உணர்ந்து உள்ளத்திலிருந்து டீப் பிரெத்ல இருந்து வரணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர். எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடிகிறது? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், பரிசுத்தர், மேன்மையுள்ளவர், அவரே மகத்துவமானவர். நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Praise God. ஓ ராபா, ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி விட்டு கொடுப்போம். இந்த காலை பொழுதுல சில நேரங்கள்ல காலையில எந்திரிக்கும் போது சில கர்த்தருடைய பாடல்களை பாடி எந்திரிக்கிறது வழக்கம். சிலருடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு டம்ப் பண்ணது போல ஏதோ அடைக்கப்பட்ட நிலைமையில தோன்றும். ஆனால் இந்த காலை பொழுதுல கூடி அவரை ஆராதிக்கும் போது எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க துதிங்க பாருங்க, நீங்க துதிங்க, உங்க சத்தம் உயரட்டும். போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை நடத்துகிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராக்காலத்திலும் எங்க உள்ளந்திரியங்கள் எங்களுக்கு உணர்த்தும் ஆலோசனை தந்தரை கர்த்தரை துதி துதி என்று சொல்லி சங்கீதக்காரன் நினைத்து ஸ்தோத்தரிக்கிறானே, அதே போல கரங்களை நல்ல அசைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, நல்ல விடுதலையோடு கூட ராபா ஷாகா தானாதா ராபா. எத்தனை பேர் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. மகத்துவமுள்ள தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்கலாமா? ஒரு நிமிஷம் நல்ல விடுதலையோடு கூட. ஓ ராபா ஷபலா பரபா ரபா தீரமௌன தரகதன மௌஷதர பலவரபதரகதரபா. இந்த நாளுக்கு வேண்டிய, இந்த வாரத்திற்கு வேண்டிய ஆலோசனைகளை தருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவர், வழி நடத்துகிறதற்கு உண்மை உள்ளவர். ராமா ஷகன மௌரபதுன ஹதியாக்கரபா லிமரதுன ஷகதரபா உலமெனிதியாக்கரபலவரபா. Praise God, we worship you Lord. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரமையா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே சொல்லலாம். ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே. Hosanna, 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 Hosanna. உன்னத தெய்வமே, உன்னத தேவனே. Hosanna, Hosanna, Hosanna. மணி போல் சொல்லலாமா? காப்பவரே. எஸ், ஆரா. உங்க சத்தம் நல்ல உயரட்டும். ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, எங்கள் ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி பாடுதவாங்களா? நீங்க பாடுங்க ஆண்டவரே.
தேவனே மகத்துவம் உள்ளவரே ஜீசஸ். ஓசன்னா 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 சிலுவையினால் மீட்டவரே. உணர்ந்து சொல்ல முடியுமா அந்த ரத்தத்தின் வல்லமையை, நம்மை பரிசுத்தமாக்குகிற ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை. நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தியாமே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம் ஆண்டவரே, உயர்த்தி ஆண்டவரே. ஓசன்னா 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 வழி நடத்தும் வழி நடத்தும் விண்மீனே. உணர்ந்து சொல்லலாம் இந்த வாரம் முழுவதும் லாக்டவுன் சூழ்நிலைகளிலும் நம்ம ஆராதனை ஒளி வீசும் பிடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் பிடி வெள்ளி வெளிச்சத்தை நமக்குள்ளே வாங்கிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆராதனை கரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. உணர்ந்து பாடுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற தேவனே நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறவர், சிந்தனைகளை மாற்றுகிறவர். ஓசன்னா 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 தேடி என்னை காண்பவரே ஆராதனை சொல்லலாமா? ஆராதனை நம்மை தினம்தோறும் தேற்றுபவர், தினம்தோறும் அப்பா தேற்றுபவரே ஆற்றுகிற நேசர், ஆராதனை பரிசுத்தர் அப்பா. ஆராதனை தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. எனவே சேர்ந்து சொல்லலாமா? ஓசன்னா உன்னத தேவனே பரிசுத்தர் ஆண்டவரே. ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா நம்மை படைத்தவர் பரிசுத்தரை கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே உணர்ந்து சொல்லுவோம் ஆராதனை ராஜா. ஆராதனை கரங்களை ரெண்டு கரங்களை உயர்த்தி பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை நீதிமான்
ஓசன்னா உயர்த்தி சொல்லுவோம். உன்னத தேவனே. எத்தனை பேரால கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது? நல்ல அந்நிய பாஷைகளை மனதிற்குள்ளே பேசி சத்தத்தை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி ஓசன்னா ஓசன்னா. அவர் உன்னத தேவன், அவர் பரிசுத்தர், அவர் நீதியின் தேவன். உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி ஓசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. எல்லா செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓசன்னா உமக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு மகிமை. சர்வ வல்லமையுள்ளவருக்கு நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம். ஓசன்னா 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 ஓசன்னா. உங்க சத்தம் உயரட்டு, கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தி நன்றி ராஜா. ஒரு 2 நிமிஷம் நீங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க. உங்க செவிகள் கேட்க நல்ல சத்தத்தை உயர்த்தி, உங்க செவிகள் கேட்டா போதும் உங்க துதி நல்ல சத்தத்தை உயர்த்தி. ஓராமா ஷகதரபா. ஒரு 2 நிமிஷம் நல்ல 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விடுதலை இல்லாம நம்ம ஆராதிக்கவே கூடாது. தகப்பனை பார்த்து, ஒரு விடுதலை தருகிற தெய்வத்தை பார்த்து நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்தரே, நுகத்தடிகளை முறிக்கிறவர். ஓ ராமா ஷகபதரபா. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வரும்போது ஓ ரிபாலா துடா ஷகலாபா ரமௌடி ஹந்தடா. ஓ பர்வதங்களும் மெழுகு போல உருகி போக பண்ணுகிற கர்த்தருடைய பிரசன்னம். நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவர் பெரியவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை பொழுதுல நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஒருமனப்பட்டு கூடி வர செய்த உம்முடைய கிருபைகளுக்காக, இந்த சூழ்நிலையில எங்களை அணைத்து நேசித்து கொண்டு வந்த உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாடும்போது நீர் மீட்டு கொண்ட உதடுகளும் இருதயம் கம்பீரித்து மகிழும் என்று சொன்ன வண்ணமாக இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை உணர செய்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே. நல்லா எல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். நல்ல மெதுவா கரங்களை தட்டி பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே
உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக நெருங்கினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். அந்த வாதத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் சொல்லலாமா இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். நடத்துகிறாரா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் கரங்களை தட்டி வாரத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கரங்களை உயர்த்தி தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு கனெக்ஷன்,
அந்த கனெக்ஷனோடு கத்தரை கொஞ்ச நேரம் ஆராதிங்க பார்க்கலாம். பாடலினால் கத்தரை ஆராதிக்கிறோம். நம்முடைய சொந்த வார்த்தைகளினாலே கத்தரை அப்படியே உயர்த்தி ஹல்லேலூயா. எங்களை வனாந்தர பாதையில் நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எங்கள் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. செய்த நன்மைகள் ஆயிரமான நன்மைகளை செய்து என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறீரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். சதா காலங்களிலும் அரசாளுகிற தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் படைத்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபஹதினா மரஷந்தரதி அருள பஹதரா எம்மெலே அந்தரே மெனஹரதி அருஹ பலகரா ஏரபதினி மேரபி அந்தரபி யாதரபா. தேவனே, நீர் எவ்வளவு அதிசயமானவர் ஐயா, நீர் எவ்வளவு அற்புதமானவர் ஆண்டவரே, மகத்துவமானவரே. நீரே நீரி பஹதிர வலவர வஷதரத நீரபி அந்தரே ஹதரே வெலவே. நீ கரதியா கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வம், சம்பூரணமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிறவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் முழு சிந்தையோடு உம்மை துதிக்கிறோம். முழு ஆத்துமாவோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபல ரபா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே,
தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம், செயல்கள் அத்தனையும் அதிசயமானவை. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும்
கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த காலவேளையில் ஒரு புதிய கிருபை என் மேல் வரட்டும், ஒரு புதிய அபிஷேகத்தால் என்னை நிரப்பும். வேத வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்கிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் வரும்படியாக அப்படியே ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் தலையில் உங்கள் கையை வைங்கப்பா, என் தலையில் உங்கள் கை வரட்டும்ப்பா, அந்த காயப்பட்ட கரை வரட்டும் ஆண்டவரே. ரீபாகா தரரரரதனரா ஏஹாரதரபா. ஒரு புது அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா உங்க பிள்ளைங்க மேல, ஒரு புது அபிஷேகத்தை ஊற்றுங்க. ரீபாகா தரகதினரகதா ஏ பரபலபா ஹஷிமலஹரதியா मेरा दिन मिगल रुदुन मिका ये हरबला हरदरा मेरो बला हशिमला हरदुला बला हरदी बिरे बिले बिरे बुदुन मल हरदी अरुबलबी रिबिले हरबुदुर बलबा. ஒரு புத்துணர்வோடு இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் புது பலத்தோடு வாழும்படியாக தகப்பனே உங்க வல்ல கரை இறங்கட்டும், உங்க வல்ல கரை இறங்கட்டும். உங்களுக்காக ஓடும்படி, உங்களை போல வாழும்படி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் என் ஆண்டவருடைய கரம் இறங்குவதாக, என் ஆண்டவருடைய கரம் இறங்குவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறீரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி நன்றி நன்றி. ஆமாம், எல்லா கணத்தையும் உமக்கே செலுத்துறோம் அப்பா. ஆமாம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். இன்னைக்கு நம்ம பாடின பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நடத்துதலை பற்றி இருக்கும். வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே என்று இந்த வனாந்திர யாத்திரையில் நடத்தினீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பாடலிலும் வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே. நம்முடைய ஆண்டவர் வழிகாட்டுகிற தெய்வம். வாழ்க்கையிலே நாம் சபையில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்து ஒரு காணிக்கை போட்டுவிட்டு போவதோடு நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவு முறியவில்லை. நீங்கள் போகும் பொழுதே உங்களோடு கூட வர விரும்புகிறார். உங்கள் வீட்டில் உங்களோடு வசிக்க விரும்புகிறார். நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த விரும்புகிறார். இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனால் நடத்தப்படுதல். 2 வாரங்களுக்கு முன்பாக உங்களிடத்தை பகிர்ந்து கொண்டேன் தேவனுடைய ஆலோசனை எவ்வளவு முக்கியமானது என்று. இன்னைக்கு தேவனுடைய நடத்துதல், தேவன் நம்மை நடத்த வேண்டும். ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆலோசனை சொல்லுவேன் என்பது மட்டுமல்ல, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு தேவன் என்னை நடத்த வேண்டும் என்று? தேவன் நம்மை நடத்த வேண்டும். தேவன் நம்மை நடத்துவார் என்றால் அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆனால் தேவன் நடத்துகிற பாதையிலே ஒன்று போல் இருக்கார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரோட்டில் ரொம்ப அழகாக ரோடு போய்கிட்டே இருக்கும். சில இடங்களில் குண்டும் குழியுமாக இருக்கும், சில இடங்களில் பள்ளமாக இருக்கும், சில இடத்துல டாப் கியரில் வேகமாக போயிட்டே இருக்கலாம், சில இடங்களில் செகண்ட் கியரை தவிர மாற்றவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக. நம்முடைய வாழ்க்கையில் இனிமையான நாட்களும் உண்டு, சில போராட்டமான காலங்களும் உண்டு. ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பீடாக உற்சாகமாக போகக்கூடிய நாட்களும் உண்டு, ரொம்ப டல்லாக போகக்கூடிய நாட்களும் உண்டு. இந்த சூழ்நிலைகளை சார்ந்து நம்முடைய உணர்வுகள் மாறும், உணர்ச்சிகள் மாறும். ஆனால் இயேசு ஒருபோதும் மாறவே மாட்டார். அவர் எப்போதும் நம்மோடு கூட. இந்த உண்மையை தெரிந்து ஆண்டவரோடு வாழ பழக வேண்டும். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், தேவைகள் வரலாம், தேவைகள் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு குடும்பமாக என் குடும்பம் இருக்க வேண்டும், தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் அற்புதமாக நடத்துவார். அவர் நடத்தும்படி யார் கேட்கிறார்களோ அல்லது அவரோடு நெருங்கிய உறவு யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் அவர் நடத்த முடியும். அவருடைய சொல்லுக்கு யார் செவி சாய்க்கிறார்கள் என்று ஆண்டவர் நம்புகிறாரோ அவங்கள மட்டும்தான் ஆண்டவர் நடத்த முடியும். இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கம் பண்ணுகிறேன். பிரசங்கம் என் வாயிலிருந்து வந்தாலும் இந்த வார்த்தை தேவனுடையது. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை கர்த்தர் நடத்துவதற்காக கொடுக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிறோம்? ஏனென்றால் இப்படித்தான் தேவன் நம்மை நடத்துவார். ஒருவரை நடத்த வேண்டும் என்றால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பைபிள்லேருந்து ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி போ, இப்படி செய், இப்படி செய்யாத, இங்கே நெல்லு, அங்கே போ, இப்படி எல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி நான் வாசித்த இந்த வேத பகுதியில் எலிசா அடிக்கடி ஒரு ஊருக்கு போவார், சூனேம் ஊருக்கு. அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, கணம் பொருந்திய ஸ்திரீ. கணம் பொருந்திய ஸ்திரீன்னு அர்த்தம் பணக்கார பெண் என்று அர்த்தம். அந்த பணக்கார பெண் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஒரு மிகப்பெரிய பணக்கார பெண், ஒரு சமுதாயத்தில் மிகவும் அந்தஸ்து உள்ளவள். அவளுடைய வீட்டில் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவங்கள்லாம் வந்து சாப்பிட்டா பெருமை தான். ஆனால் அவளுக்கு ஒரு ஆசை, ஊழியக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்ட்டு. ஆமே, நிறைய நேரங்களில் ஊழியக்காரவங்க ரொம்ப படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு காரியம், தேவனோடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அவள் என் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடல, வருந்தி கேட்டுக்கொண்டாளாம். வருந்தி கேட்கிறாள், இந்த ஊழியக்காரன், இந்த தேவனுடைய மனுஷன் என் வீட்டில் வந்து சாப்பிட வேண்டும் என்று. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சில ஊழியர்கள் பெரிய பணக்காரங்க வீட்டில் போய் சாப்பிட்டு தான் நான் அந்த வீட்டிலெல்லாம் போய் சாப்பிட்டுக்கணும் ஊழியக்காரன் பெருமையாக பேசக்கூடிய காலத்து அந்த நிலைமைக்கு ஊழியக்காரருடைய தரம் குறைந்து விட்டது. ஆனால் அந்த நாட்களிலே தங்களுடைய ஸ்தானத்தை இழந்து போக மாட்டார்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? ஊழியக்காரனுக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அந்த ஸ்தானத்தை ஊழியக்காரன் இழக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் கனத்தோடு கூட வைத்திருப்பார். இந்த எலிசா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக, தேவனோடு வாழ்கிற மனிதனாக, தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேசத்துக்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மனிதனாக இருந்தபடினால் இவளுக்கு ஒரு ஆசை, நம்ம பணக்கார வீட்டு பெண், நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வந்துட்டு போகிறாங்க, ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன் நம்முடைய வீட்டில் வந்து சாப்பிடுவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லி அந்த தேவனுடைய மனுஷனை வருந்தி கேட்டுக்கொண்டாலும் போஜனம் பண்ண. அப்படி போன உடனே அவர்களுடைய அணுகுமுறை, அவர்கள் கவனித்தது, இதையெல்லாம் பார்த்தபோது அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இங்கே வரும்போது எங்கள் வீட்டில் தான் வந்து தங்கணும். நானும் சில வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டில் தான் தங்கணும். அவங்க வீடு பெரிய பங்களாவாக இருக்கும். அப்படி தான் இந்த பெண் கூப்பிட்டிருப்பாள். எனவே அங்கே பயணப்பட்டு வரும்போதெல்லாம் தங்குவான். இந்த பேக்ரவுண்டை சொல்லிவிட்டு நான் எடுத்த வசனத்துக்கு போனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவள் பணத்தை குறித்த ஒரு பெருமை உள்ளவள் அல்ல, தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு பணக்கார பெண். பணம் எப்பொழுதுமே பாவம் அல்ல. நம்முடைய தேவைக்கு தக்க பணம் எவ்வளவு தேவையோ அதை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். சில குடும்பங்களுக்கு சில ஆயிரங்கள் தேவைப்படலாம், சில குடும்பங்களுக்கு சில லட்சங்கள் தேவைப்படலாம், சில குடும்பங்களுக்கு சில கோடிகள் தேவைப்படலாம். யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்தில் கனம் பொருந்தினவர்களாக வாழ்ந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த நாட்களில் இருந்த வியாபாரம் ஆடு மேய்க்கிறது அல்லது விவசாயம் பண்ணுறது, வியாபாரம். அந்த நாட்களில் வியாபாரமும் இருந்திருக்கு. ஏதோ ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு விவசாயம், வியாபாரம். அப்படி ஒரு கனம் பொருந்தின ஸ்திரீ அந்த ஊழியக்காரன் வரும் பொழுதெல்லாம் அந்த ஊழியக்காரனை பார்க்கிறாள். அந்த ஊழியக்காரனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்றால், சும்மா வந்து உட்காந்து கதை அடிச்சுட்டு போகிற ஒரு ஊழியக்காரன் இல்லாமல் அவர் எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய காரியங்கள்லேயே ஈடுபடுறாரு. வந்தால் ஏதாவது ஒரு தோல் சுருளை எடுத்து ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்காரு பார்த்தா. ஏன்னா கீழே தான், கீழ் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க.
ஒரு மூலையில் எலிசா இருந்திருக்கலாம். வந்து சாப்பிட்டு உட்காந்து வீண் கதைகள் பேசி கொண்டிருப்பதல்ல. ஊழியக்காரனுடைய வேலை வீண் கதை பேசுகிறதல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது. அப்போ இந்த எலிசா செய்கிறதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்குள்ள ஒரு ஆசை என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறாருன்னு புருஷனை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறான். இவளுடைய அடுத்த குணம் என்ன தெரியுமா? எதை செய்தாலும் தன் புருஷனோடு டிஸ்கஸ் பண்ணி செய்கிறான். புருஷனை கூப்பிட்டு, நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நீங்கள் அடிக்கடி எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த வீடு உங்களை பரிசுத்தவான்னு சொல்லணும். எப்பயாவது ஒரு தடவை நம்ம போயிட்டு நடிச்சுட்டு வந்துட முடியும், அப்படி தானே? எப்பயாவது ஒரு தடவை போயிட்டு அப்படியே ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி பரிசுத்தவாட்டி மாதிரி நடிச்சுட்டு வந்துட முடியும். நீங்கள் அடிக்கடி போகிற வீட்டில் உங்களை பரிசுத்தவான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இந்த வீட்டில் இந்த எலிசாவை பற்றி அவங்க கண்டுபிடித்தது, இவர் ஒரு பரிசுத்தவான், இவர் எப்போவுமே தேவனுடைய காரியங்களில் இருக்காருன்னு சொல்லி அடுத்து புருஷன்ட்டு சொல்கிறா, நம்முடைய மெத்தையில், அப்படி தானே போட்டிருக்கு 10ஆம் வசனம், நான் மெத்தையின் மேல் ஒரு. அப்போ அந்த நாட்கள்லேயே அவங்க குடிசை வீட்டில் இருக்கல, ஓட்டு வீட்டில் இருக்கல, எப்படிப்பட்ட வீட்டில் தான் இருந்திருக்காங்க? ஒரு நல்ல மெத்தை இருக்கக்கூடிய காங்கிரீட் போட்ட வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறா, இந்த மனுஷனுக்கு சாப்பாடு போட்டால் மட்டும் பத்தாது, இந்த மனுஷனுடைய ஊழியம் இன்னும் திறம்பட நடப்பதற்கு, இன்னும் சௌகரியமாய் நடப்பதற்கு, இன்னும் தரமாய் நடப்பதற்கு இந்த ஊழியக்காரனுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். இவர்களுடைய ஃபோக்கஸ் ஊழியக்காரன் மேல் இருந்தாலும் அந்த ஊழியக்காரனுக்கு பின் இருக்கிற தேவனுடைய ஊழியத்துக்காக அவர்கள் அந்த கனத்தை கொடுத்தார்கள். ஆமீன் சொல்லுவோமா? ஊழியக்காரர்களும் உங்களைப் போல சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் செய்கிற வேலை கனத்துக்குரிய வேலை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வேலை. மேலறையில் ஒரு டேபிள் போட்டு ஒரு சேர் போட்டு நைட் நேரத்தில் கூட அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு குத்து விளக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி கட்டில், அங்கே அவருக்கு ஒரு கட்டில், மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு வைப்போம். அவர் நம்ம இடத்தில் வரும்போதெல்லாம் அங்கே தங்கலாம். அப்படி அடிக்கடி வந்துட்டு போகிறாரு. இப்போ கொஞ்சம் வசதி, நல்ல கொஞ்சம் வசதியாக வர்றாரு, எழுதுறாரு. இந்த எலிசாவுக்கு ஒரு எண்ணம், அடிக்கடி நமக்கு இப்படி கவனிக்கிறாள், இவளுக்கு ஏதாவது தேவை இருக்குமோ, நம்ம ராஜாட்ட யார்ட்டையாவது பேசணுமோ, ரெக்கமெண்ட் பண்ணணுமோ, வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்டால் அவள் சொல்கிறா, நான் நல்லா தான் இருக்கேன். இவளுடைய 3வது குணம் என்ன தெரியுமா? பிள்ளை இல்லைங்கிறத ஒரு சாக்கா வச்சு தேவன்கிட்ட முறுமுறுக்காம தேவ சித்தம் நடந்தால் போதும் என்று திருப்தியாக வாழ்கிறார். திருப்தியாக. முதலாவது ஊழியர்களை கனம் பண்ணுகிற ஒரு பெண்ணாக இருந்தாள். 2வதாக அவள் எதை செய்தாலும் தன் குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணி செய்கிறவளாக இருந்தாள். 3வதாக இல்லை என்கிறதை பெரிதாய் காட்டி அதை வச்சே ஆண்டவர்கிட்ட 1000 கேள்விகளை கேட்காம ஆண்டவர் வைத்த இடத்தில் வைத்த நிலையில் அவள் திருப்தியாயிருந்தாள். இன்னைக்கு திருச்சபை கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக வைத்திருக்கலாம். ஆண்டவர் என்னை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறாரோ, எப்படி வைத்திருக்கிறாரோ, அதில் அவருக்குள் மகிழ்ந்து நான் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் அப்படி வாழ்வேன்னு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே, கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்க எனக்கு மட்டும் ஏன்னு கேட்க மாட்டேன் ஆண்டவரே, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன்னு கேட்க மாட்டேன். என்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறீரோ அந்த நிலையில் நான் மன ரம்மியமாக இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு கூட அந்த ஊழியக்காரனை போல இந்த ஊழியக்காரனை போல, அவரெல்லாம் இந்த கார் வாங்கிட்டார், இவரெல்லாம் இந்த கார் வாங்கிட்டார், அவரெல்லாம் இந்த மொபைல் வச்சிருக்கார். இன்றைக்கி வைத்திருக்கிற பொருட்கள் மூலமாக நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு ஒரு சோதனை மனிதனுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். இவள், நான் என் ஜனத்தின் மத்தியில் சுகமாய் குடியிருக்கிறேன். 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். குறைகளை பற்றி ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்காமல் எவ்வளவோ நிறைவை கொடுத்திருக்கிறாரே, அந்த நிறைவில் சந்தோஷமாய் இருந்தார். என் தேவை ஆண்டவருக்கு தெரியும், என் குறை ஆண்டவருக்கு தெரியும். இவள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரியாக இருந்தபடினால், கர்த்தர் மேல் பக்தியுள்ள ஸ்திரியாக இருந்தபடினால் தான் தேவ ஊழியனை அழைக்கிறாள். தேவன் மேல் பக்தி இல்லாதவங்க, தேவனை நேசிக்காதவங்க ஊழியக்காரனை அழைக்க முடியாது. ஏன்னா ஊழியக்காரனை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை, தேவனை பற்றி அக்கறை இல்லை, தேவ ராஜ்யத்தை பற்றி அக்கறை இல்லை. இவளுக்கு தேவன் மேல் அன்பு இருந்தது, தேவனுடைய ஊழியத்தின் மேல் பாரம் இருந்தது. எனவே இவ்வளவு இருந்தும் இவளுக்கு குழந்தை இல்லை. இவளை குறை சொல்லவே முடியாது, அவ்வளவு நல்ல பெண். ஆனால் இருக்கிற நிலைமையில திருப்தியாக இருந்தாள். இன்னைக்கு சபை கற்றுக்கொள்ள வேண்டியது, நான் எந்த நிலையில் இருந்தாலும்
மனரம்யமாயிருப்பேன். கர்த்தர் வைத்த இடத்தில் வைத்த நிலையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டா. அப்போ வேலைக்காரன் சொல்கிறான் அவளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்ட்டு. பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் எலிசாவின் மூலமாய் சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி திட்ட காலத்தில் நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய் என்று. 16ஆம் வசனம், அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றார். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷன், என் ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அப்போ சொல்கிறான், அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடியே ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். இதில் இவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், முதலாவது அவளுக்குள் தேவனுடைய கிரியை எப்படி நடந்ததென்றால், தேவனுடைய ஊழியத்தை கனம் பண்ண வேண்டும், தேவனுடைய மனிதர்களை கனம் பண்ண வேண்டும், தேவ மனிதர்களை உபசரிக்க வேண்டும் என்கிற தேவனுடைய அந்த உந்துதல் இருந்ததல்லவா, உணர்த்துதல். இந்த உணர்த்துதலுக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். இன்னைக்கு செய்தி ரொம்ப முக்கியம். இந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் ஏவனபடி நடந்தபடினால் ஆண்டவருடைய கவனம் இவள் மேல் வருகிறது. இவ்வளவெல்லாம் நீ செய்கிறாயே, நான் வாங்கி கொண்டு சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல, உனக்கு பிரதிபலன் செய்கிற தெய்வம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? தேவ ஊழியத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னா ஆண்டவர் பேரம் பேசுகிற தெய்வம் அல்ல. ஆனால் நம்முடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்க, நம்முடைய மைண்டை பார்க்குறார். இவள் இவ்வளவு காரியங்களை எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தால், அதான் உண்மை. இன்னைக்கு எப்படி தெரியுமா, நான் இதை செஞ்சால் ஆண்டவர் எனக்கு அதை செய்வாரா, அப்படி செஞ்சால் இப்படி செய்வாரா, நான் தசமம் கொடுத்தா அதை செய்வாரா, நான் காணிக்க கொடுத்தா இதை செய்வாரா, நான் ஊழியம் செஞ்சால் அதை தருவாரான்ட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வைத்து கொண்டு ஆண்டவருக்கு செய்வது ஊழியம் அல்ல. எனக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, நான் தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினாலும் தேவனுடைய ஊழியத்தில் வைத்திருக்கிற வாஞ்சையினாலும் நான் செய்வேன் என்று அர்ப்பணிப்போடு செய்தால், ஆனால் தேவன் சும்மா விடுகிற தேவன் அல்ல. அவளை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுகிறார். ரெண்டாவது, அவளுக்கு உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்தபடினால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளை, தேவன் உங்களை நடத்தும் போது, உங்கள் மனதில் நடத்தும் போது உடனடியாக அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்போ என்னன்னா, நம்ம மனுஷங்கள்ட்ட நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறத விட தேவன் என்னிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். பிரசங்கியார்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, தாங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் அதை விட தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு, இந்த எலிசா உடனடியாக சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? தேவனோடு இணைந்து இருக்கிறார். உடனே சொன்னபடியே பிள்ளை என்ன செஞ்சா? பெற்றுக்கொண்டார். இது அவளுடைய வாழ்க்கையில் நடந்த தேவனுடைய அற்புதம். முதலாவது தேவனுடைய உணர்த்துதல், அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்தால். இரண்டாவது தேவனுடைய அற்புதம், பிரதிபலன் கொடுக்கிற தெய்வம். மூன்றாவது என்ன? அந்த பிள்ளை செத்து போச்சு. தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை செத்து போச்சு. இந்த பிள்ளை செத்து போன உடனே ஊழியக்காரன்டைக்கு என்ன சொல்ற தெரியுமா? நான் பிள்ளை வேணும்னு கேட்டேனா? பிள்ளை இல்லாமல் இருந்ததா எப்பவும் போல இருந்துவேன். பிள்ளைய கொடுத்துட்டு அது செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேதனையாக இருக்குது. பிள்ளைய பார்த்து கொஞ்சி விளையாண்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் போயிடுச்சு. இப்போ குழந்தையே இல்லைன்னு சொன்னால் குழந்தை இல்லைங்கிற வேதனை மட்டும்தான். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை கிடச்சி அந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னா எவ்வளோ வேதனை இருக்கும். சில நேரம் தேவன் நடத்துகிற பாதை நமக்கு மனசு வலிக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த இடத்துல போய் ஆண்டவர்கிட்ட போய் ஏன் எதுக்கு கேள்வி என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. தேவன் கொடுத்ததையே திரும்ப கொடு என்று கேட்கலாம். கேட்காமலே அவர் எடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் அவருக்கு உரிமை உண்டு. இது இப்படியெல்லாம் அறிந்து நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் தேவனை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனும் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு சின்ன காரியம் நடந்த உடனே ஏன் எதுக்கு, ஐயோ எதுக்குன்னு பதறதை விட உடனடியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் நடத்தும், இது நீர் நடத்துகிற பாதையாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நடத்தும் ஆண்டவரே. பிள்ளை செத்து போச்சு, இவன் என்ன முயற்சி எடுக்கிறான். செத்து போன உடனே இதுதான் என் தலையெழுத்துன்னு விடாமல் நேர யார்கிட்ட போகிறா? தேவனுடைய மனுஷன்ட்ட. அது புருஷன்ட்டு சொல்லாமல் போகிறாளா? என்ன சொல்கிறா? நேர வேலைக்காரனை போய், அதாவது 22ஆம் வசனம், தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படி.
அப்போ புருஷன் யார்? வயசில் மூத்தவர். புருஷனுக்கும் மனைவிக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகம். இதுக்கு வசனம் வேணுமா? பாருங்க, 14ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன். அப்போ புருஷன் வயசானவர், எனக்கு போய் இப்படி வயசானவனை கட்டி வச்சுட்டாங்களேன்னு அவன் முறுமுறுக்கலை. தேவ திட்டத்துக்கு அவள் ஒப்புக்கொண்டாள். இப்போ பிள்ளை செத்து போச்சு. செத்து போன உடனே தனக்கு வாக்கு கொடுத்த அந்த தேவ மனுஷனை தேடுறான். ஆமென் சொல்லுவோமா? உட்காந்து அழலை, முறுமுறுக்கலை. அவளுக்குள்ள இருந்த ஒரு திட மனது, பதறலை. பார்த்தீங்களா? அவளுடைய செயல்பாடுகளை பாருங்க. அந்த பிள்ளை செத்து போன உடனே பிள்ளைய உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு செயல்பாட்டில் அடுத்து என்ன செய்யலான்னு இறங்குறா. உடனே புருஷன்ட்ட ஆள் அனுப்பி, எனக்கு கழுதையை கொடுக்கும்படி ஒரு கழுதையை அனுப்பு, என்னென்ன காரியங்களை செய்ய சேனை வைத்து கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர தேவனுடைய மனுஷன்ட்ட போகிறா. பதட்டம் இல்லை. இதற்கு ஒரு விடை காண வேண்டும். தேவன் ஏதாவது ஒரு காரணம் வைத்திருப்பார், தேவன் ஏதாவது ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று தேவ திட்டத்தை அறிவதற்கு, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நேர தேவனுடைய மனுஷன்ட்ட போகிறா. ஊர் ஜனங்கள்கிட்டையெல்லாம் சொல்லிவிட்டு, ஐயா என் பிள்ளை செத்து போச்சு, வாங்க அழலாம், என் கூட அழுங்க, புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம வீட்டில் ஒரு சாவு நடந்துமே நேரம் நம்ம என்னங்க வரோம், கல்லறை தோட்டத்தில் குழியை ரெடி பண்ணுங்கிறது இல்லையா? கல்லறை டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும், கல்லறை தோட்டத்தில் குழியை ரெடி பண்ணணும், இதெல்லாம். ஆனால் அவளுக்கு பிள்ளை செத்த உடனே அந்த தேவனுடைய மனுஷன் ஞாபகத்துக்கு வந்து தேவனிடத்தில் விசாரிக்கும்படியாக போகிறாள். போய் எலிசாட்டை சொன்ன உடனே நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ எலிசாட்டை போய் சொன்னதுனால இவளுக்கு என்ன நடந்துச்சு? இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொண்டார். அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. கேஎஸ்சி போய் வச்சான், கும்ப வச்சான், ஒன்றும் நடக்கலை, அதெல்லாம் விட்டுருங்க. நான் பிள்ளை கேட்டேன்னா நீ தானே கொடுத்தீர், இப்போ பிள்ளை செத்து போச்சே, இதுக்கு என்ன பதில் சொல்லிருன்னா, எலிசா வந்து அந்த பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பி. அப்போ பிள்ளை கிடைத்தது ஒரு அற்புதம். ரெண்டாவது அற்புதம் என்ன தெரியுமா? இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டது இன்னொரு அற்புதம். அப்போ இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்றதுல இருக்கிற வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கிறவளுக்கு ஒரு குழந்தை கரைக்கிறது ஒரு பெரிய அற்புதம் தான். ஆனால் அதை விட பெரிய அற்புதம் என்னென்னா, அந்த குழந்தை செத்துட்டு மறுபடியும் அந்த பிள்ளை உயிரோடு கூட இருக்கும். தேவனால் நடத்தப்படுகிறவர்களுக்கு சில நேரம் பள்ளத்தாக்கின் அனுபவம் வரலாம். ஆனால் பள்ளத்தாக்கிலே நாம் படுத்து விட மாட்டோம். ஏற்கனவே அனுபவித்த அற்புதங்களை விட, ஏற்கனவே அனுபவித்த அதிசயங்களை விட ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள் போய்விட்டு அடுத்து என் தேவன் என்னை நடத்துகிறாரு, அது அதை விட மேன்மையான ஒரு அனுபவமாயிருக்கும். இதான் உங்களுடைய வாழ்க்கை. இப்படி எல்லாம் சுகமா இருக்கு, புருஷன் பிள்ளை எல்லாம், பிள்ளை திரும்ப கிடைச்சிட்டு. இதுக்கப்புறம் அவளுடைய சப்ஜெக்ட் இந்த 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் இவளை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் என்ன நடந்திருக்கு? தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம்? பிள்ளையை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம். பைபிளில் படிச்சிருக்கீங்கல்ல? பிள்ளையை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம். அந்த பஞ்சத்தில் இவள் மாட்டிவிடக்கூடாது, இவளுடைய குடும்பம் மாட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்காக இது நடப்பதற்கு முன்பாகவே தேவன் நடத்துகிறார். நீ எங்கேயாயிலும் போய் சஞ்சரி. இப்போ நான் ஆரம்பத்தில் எடுத்த வசனம் புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு இந்த பூமியில வரக்கூடிய ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவர்களை அற்புதமாய் வழிநடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். பூமியில என்ன நடக்குதுங்கிறதுல நம்ம கவனத்தை வைக்கிறத விட, இந்த பூமியில் இவைகளெல்லாம் நடக்கும்போது என்னை நடத்துகிற தேவன் என்னை எப்படி நடத்துகிறார். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். இந்த அனுபவத்துக்கு வாங்க. மனசுல என்ன தோணுதோ அதையே செய்து செய்து வாழாதபடி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார், அந்த வழி நடத்துதலை கேட்டால். இப்பதான் எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எழுந்து புறப்பட்டு எங்கேயாவது போய் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி. அப்ப எங்கேயாவது போய் புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றான்? வீட்டாரோடு கூட எழுந்து. வயலை விட்டுட்டு போனோம், சொந்த பந்தத்தை விட்டுட்டு போனோம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை விட்டுட்டு போனோம், எல்லாத்தையும் விட்டுட்டு
கையில் சிக்கினதை. இப்போ நம்ம ஜெபம் பண்ணோம் பார்த்தீங்களா ஆப்கானிஸ்தானுக்காக. இப்போ வெளியேற ஜனங்கள் எப்படி வெளியேறாங்க? கைக்கு சிக்கினதை எடுத்துகிட்டு போகிறாங்க. திடீர்னு பூமி எதிர்ச்சி வருகிறது, இந்த பகுதி எல்லாம் இடிய போகிறது, நீங்கள் எல்லாம் வெளியே வாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்த உடனே வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு பீரோ எல்லாத்தையும் லாரி பிடிச்சி வெளியே கொண்டு போக மாட்டாங்க. கைக்கு சிக்கனதை எடுத்துகிட்டு போவாங்க. போகும்பொழுது ஐயோ நான் விட்டு வந்த வீடு எப்படி இருக்குமோ, விட்டு வந்த கார் எப்படி இருக்குமோ, விட்டு வந்த மாடு ஆடு எப்படி இருக்குமோ அப்படின்னு துடிப்பு இருக்கும். இப்போ தேவன் அடுத்து சொல்கிறார், இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகுது, இந்த பஞ்சத்தில் நீங்கள்லாம் செத்துடுவீங்க, நீ சாகாமல் இருக்கன்னா எங்கேயாவது போயிடு, இந்த தேசத்தில் இருக்காத. எனக்கு ஒரு காரியம் புரியலை. எங்கேயாவது போனால் அங்கே சாப்பாடு கிடைக்குமா? தேவனுடைய நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டில் பஞ்சம் இருக்குமா? ஏன் உலக மனுஷனா நல்லா வாழும்பொழுது ஏன் சில தேவ பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க? அங்கே இருந்த மக்கள் தேவனை கனம் பண்ணவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. எனவேதான் பஞ்சத்தை வருவிக்க போகிறார். இப்போ எங்கேயாவது போய் சஞ்சரி, வீட்டாரோட போயிடு. நீங்கள் ஒரு ஆள் கத்தரை உறுதியாக பிடிச்சா உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் கத்தர். அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அதனால தான் சொல்லாதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் போதும், நீங்கள் நல்லா இருந்தால் போதும். நீங்கள் உறுதியாக ஆண்டவரை பிடிச்சிங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை தேவன் பாதுகாப்பார். ராகாபுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் விசுவாசம் இருந்துச்சான்னு தெரியல, ஆனால் ராகாப் தேவன் மேல் விசுவாசம் வைத்தாள். அவளும் அவள் வீட்டாரும் தகப்பன் வீட்டாரும் எல்லாரும் அந்த எரிகோ மதில் விழும்போது காப்பாற்றப்பட்டார்கள். நீ மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா கர்த்தருக்குள்ள இருங்க, அடுத்தவங்களை கொண்டு வர்றது கர்த்தருடைய பொறுப்பு. இப்போ எங்கேயாவது போய் சஞ்சரினுமே இவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? திடீர்னு கவர்மெண்ட் வருது, உங்க ஏரியாவில் நின்று அனௌன்ஸ் பண்ணுது. இப்போ ஜோதி நகரில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இங்கே இருக்கவங்களாம் உடனே வீட்டை விட்டு காலி பண்ணி போங்க, ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருதுன்னா என்ன செய்வோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு பூட்டை போட்டிட்டு போயிடு. இருதயமெல்லாம் எங்கே இருக்கும்? அதுவும் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி வரதுனா பரவாயில்ல, 7 வருஷத்திலே இந்த நிலத்தை யார் வேண்டாலும் அபகரிக்கலாம், யார் வேணுமானாலும் அதில் விவசாயம் செய்யலாம், என்ன ஆகுன்னே தெரியாது. வீடு அப்படியே இருக்குமா? ஒரு மாதம் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வரும்போது வந்து பார்த்தா வீடு எப்படி இருக்கு? பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. இப்போ 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, நீ போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவள் கீழ்ப்படிந்தாள். ஆமென் சொல்லுவோமா? தேவன் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போதும் அவள் கீழ்ப்படுகிறாள். 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த ஸ்திரீ 2ஆம் வசனம், அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். சரியா தேவனுடைய நடத்துதலின்படி. இவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, இவ்வளவு தோட்டம் துறவு இருக்கு, இவ்வளவு சொந்த பந்தங்களுக்கு, இவங்கெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போறது? எதிர்கேள்வி கேட்கல. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது ஆழ் மனதில் எதிர்கேள்வி நமக்குள்ள வரும். அந்த எதிர்கேள்வியை என்னைக்கு சாகடிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க வாழ முடியும். இந்த எதிராக வர்ற கேள்வியை சாகடிங்க. தேவன் ஒன்று சொன்னார்னா இது எப்படி ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, அதுக்கு என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, அவர் சொன்னார்னா அப்படியே செஞ்சு பாருங்க, அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில். 7 வருஷம் விட்டுட்டு போயிட்டான். இப்போ நான் கேட்குறேன், இந்த 7 வருஷம் போய் அவர் என்ன வேலை பார்த்துருப்பா, என்ன பிஸ்னஸ் பண்ணியிருப்பா? ஒன்றுமே தெரியல. பஞ்சம் பொழைக்க போன மாதிரி போய் 7 வருஷம் அங்கே இருக்கா. அப்போ 7 வருஷம் தன் சொந்த வீட்டில் சொந்த தேசத்தில் இருந்த வசதி அங்கே இருந்திருக்காது, அசௌகரியங்கள் இருந்திருக்கும், அவமானங்கள் இருந்திருக்கும். என்ன இருந்தாலும் அகதியை போல வந்தவள் தானே என்று பேசியிருப்பார்கள். பல ஏச்சு பேச்சுக்கள், அசௌகரியங்கள், வேதனைகள் இதெல்லாம் இருந்தாலும் தேவன் சொன்னாருங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான். நீங்க நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொன்னா எதை வேணாலும் பொறுத்துக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க, ஆண்டவர் பார்க்கட்டும். ஆண்டவரே நீங்க சொன்னா எதை வேணாலும் நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறாங்க. நம்ம இங்கே ஒரு சும்மா ஆராதனையில் ஒரு 2 பாட்டு பாடி துதிச்சுட்டு போகிறத மட்டும் ஆண்டவர் ரசிக்கிறவர் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். நான் சொல்கிற எல்லாத்துக்கும் நீ கீழ்ப்படுகிறாயா? நான் சொல்லுகிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீ கேட்டு அதன்படி நடக்கிறாயா? இந்த பெண்
தேவனை எந்த அளவுக்கு புரிந்திருந்தா இப்படிலாம் நடப்பா. அதுவும் தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்கிற அனுபவம் இல்லாமல் தேவ ஊழியக்காரன் மூலமாய் கேட்கும் போது கீழ்ப்படுகிறாள். அதுதான் குறிப்பிடத்தக்க காரியம். சேர்த்த தேவன் நம்மகிட்ட நேரில் பேசினார்னா தேவனே பேசிட்டாருப்போம். ஆனா இவளுக்கு தேவன் நேரில் பேசவில்லை, தேவ ஊழியக்காரன் மூலமாய் பேசினான். வார வாரம் உங்களுக்கு யார் மூலமா பேசுறாரு? கீழ்ப்படுகிறீங்களா? செய்திங்கிற அளவில் கேட்டுட்டு போயிடுறீங்களா? அந்த செய்தியை என் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஸ்டேஜில் இருந்து பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, ஆனால் நானும் அதை கை கொள்ளாட்டி எனக்கு ஐயோ. நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேனோ அதை என்ன செய்யணும்? நான் கை கொள்ளணும். அடுத்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கணும். தேவன் சொல்கிற எல்லா காரியத்துக்கும் அவள் கீழ்ப்படிந்து போகிறா. 7 வருஷம் 7 வருஷம். சில நேரத்தில் நம்ம ரெகுலராக நடக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து சில வித்தியாசமான அனுபவங்கள், சில காலங்கள், சில நாட்கள், சில மணித்துளிகள், சில வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் 7 வருஷம் முடியத்தான் செய்யும். ஆமென் சொல்லுவோமா? தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அது பர்மனண்டா இல்லை, டெம்பரவரியா செய்கிறார். பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் பர்மனண்ட், ஆனால் உங்களை நடத்துகிற பாதை இருக்கே அது டெம்பரவரி. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருப்பார். நீங்கள் தேவனை பிடிக்காம மெத்தடை பிடிச்சிக்கிற கூடாதுங்கிறக்காக தான் மெத்தடை மாற்றிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். ஒரே மெத்தடில் உங்களை கொண்டு போகவே மாட்டார். இப்போ 7 வருஷம் முடிந்த உடனே இவள் எங்கே வருகிறாள்? அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி ஆனால் இப்போ யார்கிட்ட போறா? நேர வந்து ராஜாட்ட போய் என் வீடு என் நிலம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும், நான் 7 வருஷம் வெளியே போயிட்டேன்னு போனா ஆண்டவருடைய வழி நடத்தல பாருங்க. இந்த நேரத்தில் அங்க என்ன நடக்குது தெரியுமா? அங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த ராஜா எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசி இருக்கானே, வெண்குஷ்டம் பிடிச்சவன், பொருளாஸ் நாகமானுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு நாகமானுடைய குஷ்டம், அது இந்த விரல் சுருங்கி அந்த குஷ்டம் இல்லை, வெண்குஷ்டம், அந்த குஷ்டத்தோடு கூட இருந்தவன் அந்த குஷ்டம் பிடித்த கேயாசியை கூப்பிட்டு ராஜா பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னா, அந்த எலிசா சொன்னதுக்கு அப்புறம் தானே இவ்வளோ பஞ்சம் வந்துச்சு தேசத்தில், இவ்வளோ பஞ்சம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம். அந்த எலிசாவை கூப்பிடு, நாளைக்கு அவன் கழுத்தில் இருக்காது, அவனை கொல்லணும் அப்படிலாம் சொன்னவன் தான். இப்போ இவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னன்னா, அதே எலிசா அங்கே தான் இருக்க. இப்போ அந்த எலிசாவை கொண்டு தான் ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன? சீரியருடைய படைகள் இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்து நைட்டோட நைட்டா துண்டை காண துணியை காண எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டானுங்க. ஒரு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்காலுக்கு விற்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைய சமைத்து சாப்பிடக்கூடிய அந்த தரித்திரம் இருந்த இடத்தில் ஒரு நாள் இரவில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார். அல்லேலூயா. இப்ப அந்த தேசத்தில் வறுமை இருக்கும் பொழுது கர்த்தர் கொண்டு வரவில்லை, செழுமை இருக்கும் பொழுது கர்த்தர் கொண்டு வருகிறார். இங்க வறுமை வரப்போதுன்ட்டு செழிப்பு இருக்க இடத்துக்கு கொண்டு போறார். திரும்ப நீ அதிலே இருந்துடாத, என்னதான் செழிப்பா இருந்தாலும் அது அந்நிய தேசம், தேவன் இல்லாத தேசம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? தேவன் இல்லாட்டியும் பரவாயில்ல, பணம் இருந்தா போதும். தேவன் இல்லாட்டியும் பரவாயில்ல, நமக்கு ஆராதனை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, பணம் கிடைச்சா போதும். இன்னைக்கு எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு டியூட்டின்ட்டு உயிரை விட்டு சம்பாதிக்க. தேவனற்ற ஒரு பணத்தை விட தேவனோடு கிடைக்கிற பணம் தான் உங்களுக்கு முக்கியம். ஆராதனைக்கு வராம எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தாலும் கையில் நிற்காது. தேவனை கனம் பண்ணணும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப இவள் போய் 7 வருஷம் கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் டெம்பரவரி தான். நான் இல்லாத இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னா அது டெம்பரவரி. இப்ப மறுபடியும் கர்த்தர் தம்முடைய தேசத்துக்கு கொண்டு வருகிறார். இங்கே அழகான ஒரு சூழ்நிலை. இப்ப யோசிச்சு பாருங்க, சில நேரம் அசௌகரியமான சூழ்நிலைக்குள்ளே நடத்தினாலும் அடுத்து எங்க கொண்டு வராரு? இப்ப 7 வருஷம் ஒரு நிலம் உழாம போட்டிருந்தா, விவசாயம் பண்ணாம போட்டிருந்தா என்ன நிலமா மாறிடும்? தரிசு நிலமா மாறிடும். நிலம் தரிசா கிடக்கும். 7 வருஷம் வீட்டை பூட்டி போட்டிருந்தா எப்படி இருக்கும்? இப்ப ராஜாட்ட எதுக்காக முறையிட வர்றா? தன் நிலத்துக்காகவும் தன் வீட்டுக்காகவும். இப்ப இந்த ராஜா முதல்ல எலிசாவை கொல்லணும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் எலிசாவுடைய வார்த்தையின்படியே ஒரு பெரிய அற்புதம் நடந்த உடனே
இந்த எலிசா யாருப்பா, அவன் எப்படிப்பட்டவன்ப்பா, என்னென்னலாம் அற்புதம் செஞ்சான் அப்படின்னு எலிசாவை பற்றி இப்பொழுது கேட்கிறான். யார்கிட்ட? அந்த வேலைக்காரன்ட்ட. இந்த வேலைக்காரன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுல எலிசா என்ன தெரியுமா சொல்றான்? ஒரு கணம் பொருந்தின ஸ்திரீ பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, இவர் சொல்லி ஆண்டவர் பிள்ளை கொடுத்தாரு, அந்த பிள்ளை திடீர்னு செத்து போச்சு, அந்த பிள்ளைய வந்து ஜெபம் பண்ணி அவர் உயிரோட எழுப்புனாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண் அங்கே போறான். ஆண்டவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு இல்லையா சொல்லுங்களேன். இந்த அற்புதத்தை கேட்பதற்கு முன்பாக இந்த ஸ்திரீ வந்திருந்தால், எங்க இருந்துமா வர்ற, ஏன் இந்த தேசத்தை விட்டு போன, உன்னை யார் போச்சு சொன்னது, நாங்கள்லாம் இங்கே இருக்கும்போது நீ அங்கே போனேல போ, எவனோ எடுத்துக்கிட்டான், இப்படி தானே நம்ம நாட்டில் சொல்லுவாங்க. அப்போ தேவன் நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக அவர் எப்படியெல்லாம் விளையாடுறார் பாருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா? ஆனால் நன்மைக்கு எதுவாக கொண்டு போவார், ஒரு உயர்வுக்கு எதுவாக கொண்டு போவார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி, செத்துப்போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினாரா அப்படின்ட்டு வரும்போது இந்த ஸ்திரீ வந்து நிற்கிறா. 4ஆம் வசனம். அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லு என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ஒரு அல்லே சொல்லுவோமா? ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னான். இப்போ என்ன நடக்குது? தேவன் செய்த அற்புதங்களை மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நாம் விவரித்து சொல்ல மறக்கக்கூடாது. ஆமாம், இந்த பிள்ளை தான் சொல்ல அற்புதத்தை விவரிக்கிறார். ஐயோ எப்படி நடந்துச்சு தெரியுமா, நான் எவ்வளோ பதஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், அற்புதம் செய்தார். விவரித்து சொன்ன உடனே இப்போ நடக்கிறத பாருங்க, நல்லா கவனிங்க. கேயாசியோட ராஜா பேசாம இருந்திருந்தா நிலைமையே வேற. இவ வருவா, உன்னை யார் வெளியே போய் சொன்னது, உன் நிலத்தில் நீ இருக்க வேண்டியதானே, நீ போனேன்னா எவனை அபகரிச்சிட்டான், 1 வருஷமா 2 வருஷமா 7 வருஷம் அதெல்லாம் கிடையாது, போ நீ யாரா என்னமோ அப்படின்னு இருப்பான். ஆனால் தேவன் சரியானபடி வழி நடத்துகிறவர். இவ போய் சேர்றதுக்கும் அவளை பற்றி எலிசா மூலமா நடந்த காரியத்தை சொல்றதுக்கு சரியா இருந்த உடனே, ஓ நீதான் அந்த ஸ்திரியா, அப்போ இவனுக்கு என்ன புரிஞ்சு போச்சு, இவள் தேவனுடைய அற்புதத்தை பெற்றவள் மட்டுமல்ல, தேவனுடைய வழி நடத்துதின்படிதான் 7 வருஷம் வெளியே போனாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா. தேவனுடைய வழி நடத்துதலின்படி 7 வருஷம் வெளியே போனான்னு தெரிஞ்சதுனால என்ன சொல்றான் பாருங்க, ஒரு பிரதானி, அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய நடுப்பகுதி. அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தான் என்றால். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவனுடைய வார்த்தையின்படி நீ நடப்பாயானால் உனக்கு நஷ்டங்கள் வருவதே இல்லை. நஷ்டம் போல் தெரியும், அது நஷ்டம் போல் தெரியும் சில காலம், ஆனால் அதற்கு பின்பு வட்டியும் முதலுமா போட்டு தேவன் திரும்ப கொடுப்பார். இந்த 7 வருஷத்துல கணக்கு போட சொல்றான், இந்த 7 வருஷத்துல இந்த நிலத்துல விளைச்சல் வந்திருந்தா எவ்வளவு வந்திருக்கும் சொல்றான்ல, அனைத்தையும், வருமானம் அனைத்தையும். இப்ப தேவனுடைய வார்த்தையின்படி இவள் போனபடினால் இவளுடைய சுதந்திரம் பறிபோகவில்லை, இவளுடைய வருமானமும் பறிபோகவில்லை. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த வருடங்கள் 7 வருட அனுபவமாக இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லையே, என் வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. 7 வருடம் முடிவதற்குரிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 7 வருடம் முடிந்த பின்பு இந்த 7 வருடத்தில் உங்களுக்கு என்ன வருமானம் வந்திருக்குமோ அதையெல்லாம் மொத்தமாய் சேர்த்து வைத்து கர்த்தர் கொடுக்கிற காலம் உண்டு. இன்னைக்கு இருக்கிற இழப்பை பற்றி யோசிக்காதீங்க. தேவனுடைய நடத்துதலின்படி நீங்க போய் இழப்பு வந்திருந்தா கவலைப்படாதீங்க. உங்க புத்தியினத்தினால இழப்பு வந்திருந்தா தேவன் பொறுப்பாளி கிடையாது. நீங்க அழுது ஜெபம் பண்ணா அவர் கிருபை செய்வார். தேவனுடைய நடத்துதலின்படி போகும்போது பிள்ளை சாகிற அனுபவம் வந்தது, இருந்ததெல்லாம் விட்டுட்டு போகணுங்கிற அனுபவம் வந்தது. தேவன் இப்படியெல்லாம் நடத்துவாரா? நடத்தலாம். இன்னைக்கு செய்தியினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? தேவன் நடத்துதலின்படி நான் நடந்தேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் அழிந்து போவதில்லை. ஆமே. யாருடைய நடத்தின்படி நடக்க போறீங்க? இப்ப போகும்போது இருந்ததெல்லாம் சுருட்டிட்டு போனான் இல்லையா, பணத்தெல்லாம் வச்சுட்டா போயிருப்பா. அந்நிய தேசத்தில் சம்பாதிக்க போகும்போது
எல்லாத்தையும் சுருட்டிட்டு போறா. போற இடத்துல வேலை கிடைச்சதா, வியாபாரம் பண்ணாங்களா தெரியாது. ஆனா வந்த உடனே அந்த வீட்டில் மறுபடியும் ஆசீர்வாதம் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அந்த 7 வருடத்துக்குரிய ஆசீர்வாதம், இந்த நான் சொல்றேன் கேளுங்க, இந்த 7 வருஷத்துக்குரிய அந்த 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 வருமானத்தை மொத்தமா இவ கையில் வாங்கும்போது எப்படி இருந்திருக்கும்? வாழ்க்கையில் ஒரு நாளும் அப்படி அனுபவித்திருக்கவே மாட்டாள். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நான் சொல்றது புரியுதா? இவள் 7 ஆண்டுகளும் இந்த தேசத்தில் இவளுடைய நிலத்தில் விவசாயம் செய்திருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் வருமானம் வரும், செலவழியும். அடுத்த ஆண்டு 2வது ஆண்டு வருமானம் வரும், செலவழியும். ஏதோ கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருப்பா. இப்ப பார்க்கும்போது 7 வருஷத்தினுடைய ஆசீர்வாதமும் மொத்தமா கையில கிடைச்சா அவ வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கவே மாட்டா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவ்வளவு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்து கையில கொடுக்கிறார். அதிலே சொல்லுமா, நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி நடந்த போதும் உங்களுக்கு சேர்த்து வச்சு கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். முழங்கால் படியிட்டு, கூடுமான அளவுக்கு எல்லாருமே முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நீர் நடத்துகிறபடி நான் நடப்பேன் ஆண்டவரே. என் மனசு சொல்றபடி அல்ல, தேவனுடைய ஆலோசனையை பற்றிய செய்தியை கேட்டோம். இன்னைக்கு தேவன் சொல்கிறார், நான் சொல்றபடி நீ நடந்தா, என் வழி நடத்தலின்படி நீ நடந்தா. இவளுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவருக்கு இவள் மேல் எப்படி கவனம் போச்சு தெரியுமா? இவள் தன்னுடைய பிசினஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கல, தன்னுடைய வியாபாரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கல, தேவன் மேல், தேவனுடைய ஊழியத்தின் மேல், தேவனுடைய ஊழியக்காரன் மேல் தன் கவனத்தை செலுத்தினார். ஆண்டவர் முழுவதுமாக அவள் மேல் கவனத்தை செலுத்தினார். அவளுக்கு என்ன தேவை பார்த்து பார்த்து கொடுத்தார். அவளுக்கு என்ன இழந்து போச்சு அதை திரும்ப கொடு. அடுத்து வரக்கூடிய ஆபத்துக்கு பாதுகாக்கிற தெய்வம். 7 வருஷம் பஞ்சத்தில் நீ செத்துருவமா, அதனால நீ போ, சொல்லுக்கு கீழ்ப்படிந்தா. இப்ப அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டே வர்றா. பிள்ளையை இழந்து போகவில்லை, மறுபடியும் குடும்பத்தோடு வருகிறாள். வந்தா 7 வருஷத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் வட்டியும் முதலமா. எத்தனை பேர் இந்த தெய்வத்தினுடைய வழி நடத்துதலின்படி வாழ விரும்புகிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி நடக்குது இப்படி நடக்குது, அவங்களுக்கெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படி இல்லை. ஆண்டவரை, நான் டெய்லி உங்கள் பாதத்தில் உட்காந்து உங்கள் நடத்துதலை நான் கேட்க விரும்புகிறேன். நம்முடைய தேவன் பேசுகிற தெய்வம், நம்முடைய தெய்வம் அற்புதமாய் நம்மை வழி நடத்தக்கூடிய தெய்வம். ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய வழிகள் எத்தனை ஆச்சரியமானவை. நீர் யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர். எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் நீர். நாங்கள் திக்கு தெரியாமல் அலைகிறவர்கள் அல்ல, வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறவர்கள் அல்ல. எங்களை நடத்த ஒரு தேவன் உண்டு. இன்னைக்கு இந்த சூனேமோராள் தன் வீட்டிலே ஊழியக்காரனை கவனித்து அவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்து தேவனுடைய ஊழியம் எப்படியாவது நடக்க வேண்டும் என்பதற்குரிய எல்லா அனுகூலமான காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தபடினால் நீர் எவ்வளவாய் அவள் மேல் உம்முடைய கவனத்தை செலுத்தினீர். ஆண்டவரே, இன்றைக்கு ஜனங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளட்டும். தேவனுடைய ஊழியம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இவர்களை விட்டுவிட்டு என் வீடு என் வேலை என்று போகிறபடினால் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள். இன்றைக்கு மக்களுடைய மனது மாறட்டும் அப்பா. எப்பொழுதுமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய பிள்ளைகள் வைக்கட்டும். நீர் எல்லாவற்றையும் அற்புதமாய் நடப்பிப்பீர். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த 7 வருட பஞ்சத்தின் அனுபவத்தில் இருப்பார்கள் என்றால் இது முடிய போகிறது என்பதை நீர் இன்றைக்கு உணர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இல்லை என்கிற நிலைமை மாறி பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அவள் பெற்றுக்கொண்டாளே, வயதான புருஷன் இருந்தாலும் இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. நீர் அற்புதம் செய்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே என்று ஏங்குகிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் சாத்தானுடைய குறுக்கு வழியிலே நாங்கள் நடந்து விடாதபடி தேவன் நடத்துகிற பாதை சில நேரம் கடினமாயிருந்தாலும், கஷ்டமாயிருந்தாலும், அவமானங்கள் நிந்தைகளாயிருந்தாலும் நீர் நடத்துகிற பாதையிலே நடந்து நீர் எங்களுக்கு செய்கிற மகிமையான காரியங்களை கண்டு உம்மை மகிமைப்படுத்த கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும்
நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.